அமாவாசை தாய் தந்தை இல்லாதவர்கள் மட்டும் வழிபடணுமா? யாரும் எதிரே பார்க்காத பல தகவல் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அமாவாசை என்றாலே பலருக்கு பயம், குழப்பம், தயக்கம் என பல எண்ணங்கள் தோன்றும். அதாவது தாய் தந்தை மட்டும் இல்லாதவர்கள் தான் வழிபட வேண்டும் என்று. ஆனால் ஆன்மீகத்தில் அமாவாசை நாள் அப்படி அல்ல. முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறவும், வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் நீங்கவும், இறையருளை வேண்டவும் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகவே கருதப்படுகிறது. அதனால்தான் இந்த நாளில் சில விஷயங்களை தவறாமல் செய்ய வேண்டும் என்றும் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். அமாவாசை நாளில் அதிகாலையில் குளித்து வீட்டின் வாசலிலும் பூஜை அறையிலும் தீபம் ஏற்றுவது நல்லதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் ஏற்றப்படும் தீபம் வீட்டில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை நீக்கி மன அமைதியை ஏற்படுத்தும். இந்த நாளின் மிக முக்கியமான வழிபாடு முன்னோர்களை நினைவு கூறுவதுதான். தர்ப்பணம் செய்ய முடிந்தவர்கள் அதை செய்யலாம். முடியாதவர்கள் முன்னோர்களின் பெயர்களை நினைத்து அமைதியாக பிரார்த்தனை செய்தாலே போதும். அவர்களின் ஆசீர்வாதம் குடும்பத்திற்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். அமாவாசை நாளில் காகத்திற்கு உணவு வைப்பதும் முக்கியமான வழக்கமாகும். காகம் முன்னோர்களின் தூதுவராக கருதப்படுவதால் அதற்கு உணவளிப்பது பித்ருக்களின் ஆசியை பெற உதவும் என்ற நம்பிக்கை உள்ளது. அதேபோல் பசு, நாய் போன்ற உயிரினங்களுக்கும் உணவு வழங்குவது புண்ணியமாக கருதப்படுகிறது. பலர் அறியாத ஒரு வழக்கம் என்னவென்றால், அமாவாசை நாளில் அரசமரம் அல்லது ஆலமரத்தை வலம் வந்து அமைதியாக சில நிமிடங்கள் அமர்ந்து இறைவனை தியானிப்பது. இதனால் மனக்குழப்பம் குறைந்து மனதில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது. மேலும் இந்த நாளில் ஏழை எளியவர்களுக்கு உணவு, உடை அல்லது உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதும் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. குறிப்பாக பசியுடன் இருப்பவருக்கு உணவு வழங்குவது 1000 பூஜைகளுக்கு இணையான பலனை தரும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். அமாவாசை நாளில் முன்னோர்களை பற்றி நல்ல நினைவுகளை பகிர்ந்து கொள்வதும் ஒரு வழிபாடுதான் என்று ஆன்மீக அறிஞர்கள் கூறுகின்றனர். பெற்றோர், தாத்தா, பாட்டி செய்த நல்ல செயல்களை குடும்பத்தினரிடம் நினைவு கூர்வதும், குழந்தைகளுக்கு அவர்களை பற்றி எடுத்து சொல்வதும் முன்னோர்களுக்கு செலுத்தும் உண்மையான மரியாதையாக கருதப்படுகிறது. அமாவாசை மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வருகிறது. ஆனால் அந்த ஒரு நாளில் பக்தியுடன் செய்யப்படக்கூடிய வழிபாடு, முன்னோர்களை நினைத்து செய்யப்படும் பிரார்த்தனை, பிறருக்கு வழங்கப்படும் சிறிய உதவி கூட வாழ்க்கையில் பெரிய நன்மையை தரும் என்று நம்பப்படுகிறது. எனவே இந்த அமாவாசையை வீணாக கடக்க விடாமல் இறை வழிபாடு, தானம் மற்றும் நல்ல செயல்களில் ஈடுபட்டு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் இறையருளையும் பெற முயற்சி செய்யுங்கள்.